ஹாய். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பீச்சில் கொடுத்துருக்கேன். தெர் இஸ் நோ நீட் ஆஃப் எனி ரோல் மாடல் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். பட் ஒருத்தரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது, அப்பா இப்படிலாம் ஒருத்தர் வாழ்ந்திருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தோணும். ரீசெண்டாக நம்ம வந்து இந்த 135th பர்த் அனிவர்சரி ஏப்ரல் 14, 2026 டாக்டர் பிஆர் அம்பேத்கர் செலிப்ரேட் பண்ணோம். சரி, யார் அவர், ஏன் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நெட்லையோ இல்லை எல்லா இடத்துலையும் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ லீடர் ஆஃப் டவுன் ட்ராடன், லீடர் ஆஃப் டிப்ரெஸ்டு கிளாஸஸ், இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. சரி, அதுக்கு மேலே இவர் அப்படி என்ன அச்சீவ் பண்ணார் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிய வந்தது. ஒரு இண்டிவிஜுவல் 32 ஃபார்மல் டிகிரிஸ் ஒருத்தர் வச்சுருக்காருன்னா உலகத்தில் வேறு யாரும் இந்த அளவுக்கு இருந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி வந்து கொலம்பியன் யூனிவர்சிட்டியில் முதல்ல போயிட்டு அவர் ஆர்ட்ஸ் பண்ணார், அப்புறம் பிஹெச்டி இன் ஃபிலாசபி பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் பண்ணார், அப்புறம் டாக்டரேட் அங்கேயே டாக்டரேட்டும் பண்ணார். ஆனால் அந்த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரேட் பண்ணி முடிக்கிறதுக்கான காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் டு கம்ப்ளீட் த கோர்ஸ். பட் இவர் வந்து 2 years 3 months டைமில் அந்த கோர்ஸையே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சில நோட்டபிள் லீடர்ஸ் வந்து இதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டும் போயிருக்காங்க. பட் ஹீ கம்ப்ளீட்டட் PhD in London School of Economics in 2 years 3 months டைம். சரி, அப்படியே கம்ப்ளீட் பண்ணாலும் மேஜர் சப்ஜெக்ஷன்ஸ் ஒரு சிலது படிப்பாங்க. அதுக்கப்புறம் எலக்டிவ் சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 எலக்டிவ் பேப்பர் இருக்குன்னா அதில் 2 எடுத்து பாஸ் பண்ணால் போதும். ஆனால் இவர் அந்த எல்லா எலக்டிவ் பேப்பரையும் எடுத்து படிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எல்லா எலக்டிவ் பேப்பரில் எக்ஸ்ட்ராடினரி மார்க்ஸ் வாங்குறாரு. எப்படி ஒரு இண்டிவிஜுவலால் இதை பண்ண முடியுங்கிறது வந்து மிகப்பெரிய ஷாக் தான் அது. அது மட்டும் இல்லை, அந்த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் 2 பேருக்கு தான் ஸ்டாச்சு இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா கார்ல் மார்க்ஸ், அதர் ஒன்று வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இவருக்கு பார்த்திங்கன்னா த பீப்புள் ஹூ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் தயர் டைம் இன் த லைப்ரரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 கையில் எழுதுகிற பழக்கம் இருக்கிறவங்க யார் உலகத்திலே வெரி ஃபியூ பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர் த கிரேட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். அதை வந்து ஆம்பிடாக்ஸ்ட்ரஸ் அப்படின்பாங்க. இது வந்து ஸ்கில் வந்து உலகத்தில் வந்து வெரி வெரி ஃபியூ பீப்புள். அதில் வந்து ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பர்சன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா CNN IBNல ஒரு சர்வே ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த சர்வேல வந்து இந்த செஞ்சுரியோட மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ஆர் மிகப்பெரிய ஆளுமை யார் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் எத்தனையோ லீடர்ஸ் இருந்தாங்க, ஆனால் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு இதில் வந்து மிகப்பெரிய ஆளுமை இந்த செஞ்சுரியிலன்னு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அது மட்டும் இல்லை, அமர்த்தியா சென் வந்து அவரோட குறிப்பில் என்ன சொல்கிறாருன்னா, ஹீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறாரு. ஸோ இவரை பற்றி சொல்லும்போது அந்த ஒரு புக்கு ஒன்று எழுதுறாரு, வெயிட்டிங் ஃபார் விசா, அவரோட ஆட்டோபயோகிராஃபி சொல்லுவாங்க. பட் அது வந்து சிலபஸ் புக்காகவே இருக்குது. காலேஜஸில் சிலபஸ் புக்காக அங்கே வந்து வச்சுருக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து வெரி நாலேஜபிள் பர்சன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் கிளாஸ் எடுத்தாருன்னு வைங்களேன். ஒரு கிளாஸில் வந்து ஒரு 50 பேர் உட்கார முடியும்னா அவர் கிளாஸ் எடுக்கும்போது மட்டும் இன்னொரு 50 பேர் ஜன்னலுக்கு வெளியே இருந்து நோட்ஸ் எடுப்பாங்க. இன்னொரு 50 பேர் பக்கத்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நின்றுக்கிட்டே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு காலத்தில் சின்ன வயசில் உனக்கு வந்து எஜுகேஷனே தரமாட்டோம், நீ வந்து ஜன்னலுக்கு வெளியே இருந்தால் நோட்ஸ் எடுக்கணும், இல்லை நீ வந்து கடைசி பெஞ்சில் இல்லை தரையில் உட்காந்து தான் நோட்ஸ் எடுக்கணும், உனக்கு எஜுகேஷன் கிடையாதுன்னு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சிறுவன் அவர் கிளாஸ் எடுக்கிறத கவனிக்கிறதுக்கு ஃபாரினர்ஸ் அத்தனை பேர் நின்றுட்டு கவனித்தாங்க. அப்படி புறக்கணிக்கப்பட்ட சிறுவன் எழுதின ஒரு கான்ஸ்டியூஷனை தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அவரோட கான்ஸ்டியூஷன் தான் இந்தியாவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் கிடையாது, பேரிஸ்டர் இன் லா பண்ணியிருக்கிறாரு. அவரோட குறிப்பு ஒன்றில் வந்து சான்ஸ்கிரிட்டை வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாங்கிறதையும் அவர் வந்து ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வெரி 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 பிரில்லியன்ட் பர்சன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா
இப்போ ரீசெண்டாக வந்து டிமானிட்டைசேஷன்லாம் பண்ணாங்க. ஆனால் இவர் அந்த காலத்துலேயே அவரோட புக்ஸ்லேயே டிமானிட்டைசேஷன் வந்து நாட் ஒன்ஸ், அப்பப்போ அது பண்ணணும், அப்போ தான் கண்ட்ரியோட எக்கானமி நல்லா இருக்குங்கிறத அப்போவே சொன்னார். இப்போ சொல்கிறாங்க அந்த ருப்பி தான் எக்ஸ்சேஞ்சாக இருக்கணும், நாட் டாலர் இருக்கிறாங்க. இதை வந்து அவர் வந்து அப்போவே சொல்லிட்டார். அதே மாதிரி இவரோட ஒரு புக்கு இருக்குது, த ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி ஆரிஜின் அண்ட் இட் சொல்யூஷன். இதை வச்சு தான் நம்ம வந்து ஆர்பிஐலாம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நான் அது மட்டும் இல்லை, இந்த ஒர்க்கிங் கிளாஸுக்கெலாம் அந்த காலத்தில் 16 மணி நேரம் 12 மணி நேரம் லேபர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் இவர் அதை 8 மணி நேரமாக குறைச்சது அது எல்லாமே இவர் தான். ஆனால் அம்பேத்கரை பற்றி சொல்லும்போது ஒரு ஹிட்லரை பற்றி ஒரு இடத்துல ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க. இஃப் யூ ஹேட் த லா ஆர் இஃப் யூ டோன்ட் லைக் த லா, ப்ளீஸ் ஃபாலோ த லா, கோ டு த டாப் அண்ட் கிக் ஆஃப் த பிளடி லா. இது வந்து ஹிட்லரோட ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் இது அம்பேத்கரோட பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ டோன்ட் லைக் த லா ஆர் யூ ஹேட் த லா, ப்ளீஸ் ஃபாலோ த லா அண்ட் கோ டு த டாப் அண்ட் ரீரைட் த லா. இது வந்து அம்பேத்கருக்காகவே சொல்லப்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு சாதாரண இடத்துல இருந்தும் ஒருத்தர் வந்து ஒரு லாவையே மாற்றி எழுத முடியும் அப்படின்னா அதுக்கு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அப்பேற்பட்டவர் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு லா மினிஸ்டராக இருக்கிறார். ஆனால் லா மினிஸ்டராக இருந்துட்டு அது ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த லா மினிஸ்டர் போஸ்ட்டே தேவையில்லைன்னு சொல்லி போகிறார். ஆனால் அவர் ரிசைன் பண்ணுறதுக்கு ஏன்டா இவர் இந்தியாவில் ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் போஸ்ட்டை யாராவது ரிசைன் பண்ணுவாங்களான்னா ஒரு 3 காரணம் மட்டுமே சொல்கிறார். இந்த 3 காரணங்களால் தான் நான் ரிசைன் பண்ணுறேங்கிறார். ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம் என்னென்னா, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுக்கணுன்ட்டு அப்போவே அவர் முழங்கினார். ஆனால் அதை அவர் சொன்னதை கேட்குறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இல்லை. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓபிசிக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கணும். ரிசர்வேஷன் ஷால் பி எக்ஸ்டெண்டட் டு ஓபிசி ஆல்சோங்கிறாரு. அதையும் யாருமே லிசன் பண்ண ரெடியாக இல்லை. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 370 கான்ஸ்டியூஷனில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அவருக்கு விருப்பமே கிடையாது, அதை எடுக்கணும் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். இந்த 3 விஷயங்களும் நடக்காத ஒரு காரணத்தால் அவர் வந்து எனக்கு லா மினிஸ்டர் போஸ்ட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போகிறார். ஆனால் அவரோட கனவுகள்லாம் இப்போ நிறைவேறிடுச்சு. இப்போ ஆர்டிக்கல் 370 ரீசெண்டாக அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்துட்டாங்க, ஓபிசி ரிசர்வேஷனும் கொடுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு நாலேஜ், ஒரு திங்கிங் வந்து ஒருத்தருக்கு இருக்குன்னா அது வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். வாட் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன். Thank you so much for the opportunity to speak about such a great personality. Thanks a lot.